Mr. Ayub Azmin. Ayub Azmin is the former Northern Provincial Council member in Sri Lanka, presently serving as International Coordinator of Sri Lanka Muslim Expatriates Council. Please join me in welcoming Mr. Ayub Azmin. நிகழ்வின் தலைவர் அவர்களே, இந்த நிகழ்வின் இணைத் தலைவர்களே, அதேபோன்று இந்த மாநாட்டிலே ஆய்வறிக்கைகளை சமர்ப்பிப்பதற்காக வருகை தந்திருக்கின்ற பேராசிரியர்களே, புத்திஜீவிகளே, அறிஞர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை நேர வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நாங்கள் ஒரு மிக முக்கியமான ஒரு மாநாட்டிலே கலந்திருக்கின்றோம். எங்களுடைய புலத்து மக்கள், எங்களுடைய தாயக மக்கள், வடக்கு கிழக்கு பிரதேசங்களில் இருக்கின்ற மக்களினுடைய பொருளாதார மேம்பாடு, வாழ்க்கை தர மேம்பாடு தொடர்பில் இங்கு பல்வேறு ஆய்வறிக்கைகள் சமர்ப்பிக்கப்பட இருக்கின்றன. இந்த சந்தர்ப்பத்திலே அதனுடைய நிகழ்ச்சி நிரலை முழுமையாக பார்க்கின்ற பொழுது அங்கு பல்வேறு தலைப்புகள், சுமார் 49 தலைப்புகள் என்று நினைக்கின்றேன். 49 தலைப்புகளிலே பல்வேறு விடயங்கள் பேசப்பட இருக்கின்றன. அவற்றை ஒவ்வொன்றாக பார்க்கின்ற பொழுது நான் ஆச்சரியப்பட்டேன். அது மிக மிக முக்கியமான பயனுள்ள தலைப்புகளாக அமைந்திருக்கின்றன என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அந்த தலைப்புகளிலே இங்கு ஆய்வறிக்கைகளை சமர்ப்பிக்க இருக்கின்றவர்கள் நீண்ட நாட்களாக அதற்காக பணியாற்றி இருக்கின்றார்கள். அந்த ஆய்வுகளுக்காக தகவல்களை, தரவுகளை சேர்த்திருக்கின்றார்கள், மக்களை சந்தித்திருக்கின்றார்கள். இப்பொழுது அவை ஒரு முன்மொழிவுகளாக, அவை ஆய்வு முடிவுகளாக இந்த அரங்கிலே முன்வைக்கப்பட இருக்கின்றன. ஆனால் சற்று நெருடலாக இருந்த ஒரு விடயத்தை மாத்திரம் உரிமையோடு உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். என்னை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்ற நம்பிக்கையோடு அந்த நிகழ்ச்சி நிரலை பார்க்கின்ற பொழுது, வடக்கு கிழக்கு என்று வருகின்ற பொழுது, நாங்கள் குறிப்பாக 2 சமூகங்கள் அங்கு வாழ்கின்றோம். தமிழ் மக்கள், முஸ்லிம் மக்கள் என்கின்ற 2 சமூகங்கள் அங்கு வாழ்கின்றோம். தமிழ் மக்களை புறக்கணித்து விட்டு முஸ்லிம் மக்களோ, அல்லது முஸ்லிம் மக்களை புறக்கணித்து விட்டு தமிழ் மக்களோ வடக்கு கிழக்கினுடைய அபிவிருத்தி, முன்னேற்றம், அங்கிருக்கின்ற அரசியல் சூழ்நிலைகளில் மாற்றங்களை ஏற்படுத்துவது என்பது சாத்தியமற்ற ஒன்று. ஆனால் துரதிருஷ்டவசமாக எங்களுக்குள் இருக்கின்ற ஒரு சில அபிப்பிராய முரண்பாடுகள் அல்லது கருத்து முரண்பாடுகள் இந்த 2 சமூகங்களையும் இணைத்து வைப்பதிலே ஒரு தயக்கத்தை, ஒரு தாமதத்தை தொடர்ந்து ஏற்படுத்துகின்றது. இது தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்று. இந்த 49 தலைப்புகளிலும் பார்த்து வருகின்ற பொழுது நான் MCM இக்பால் என்று நினைக்கின்றேன். அவர் ஒரு பிரபலமான ஒரு சமூக செயற்பாட்டாளர், யாழ்ப்பாணத்தை சேர்ந்தவர், இப்பொழுது நோர்வேயில் வசிக்கின்றார் என்று நினைக்கின்றேன். அவர் மாத்திரம்தான் அந்த ஆய்வு, அந்த நிகழ்ச்சி நிரலில் இடம்பெற்றிருக்கின்ற ஒரே ஒரு முஸ்லீம் நபர். அதே போன்று தென்கிழக்கு பல்கலைக்கழகம், ஒளிவில் பல்கலைக்கழகத்திலிருந்து இந்த விதமான ஆய்வு பத்திரிகைகளோ இதுவோ சமர்ப்பிக்கப்பட்டிருக்காமே கூட எனக்கு ஒரு மன வருத்தத்தை, ஒரு நெருடலை ஏற்படுத்தி, நாங்கள் இந்த இடத்திலே தமிழ் பேசுகின்ற மக்கள் என்கின்ற ஒரு பொது அடையாளத்தை நோக்கி நகர கடமைப்பட்டிருக்கின்றோம். நாங்கள் வாழ்கின்ற கனடா, ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளில் பல்லின சமூகங்கள் தங்களுக்கு மத்தியிலே ஒருங்கிணைந்த செயல்பாட்டை கொண்டிருப்பதன் காரணமாக எவ்வாறு அவர்கள் ஒரு பலமான சமூகமாக இருக்கின்றார்கள் என்பதை நாங்கள் நிதர்சனமாக கண்டுகொண்டிருக்கிறோம். இந்த சந்தர்ப்பத்தில் இந்த முன்னுதாரணத்தை எங்களுடைய வடக்கு கிழக்கில் இருக்கின்ற மக்களோடும் பகிர்ந்து கொள்வது, அல்லது அந்த முன்னுதாரணத்தின் அடிப்படையில் எங்களுடைய செயல்பாடுகளை ஒழுங்கமைப்பது சிறப்பாக இருக்கும் என்பது என்னுடைய நம்பிக்கை. அதை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன். இன்னும் ஒரு விடயத்தை மாத்திரம் குறிப்பிட்டு நான் அமரலாம் என்று நினைக்கிறேன். 1977ஆம் ஆண்டு வட்டுக்கோட்டை தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதன் பின்பு தலைவர் அஷ்ரப் அவர்கள் சம்மாந்துறையிலே இடம்பெற்ற ஒரு கூட்டத்தின் பொழுது குறிப்பிடுகின்றார், அண்ணன் அமிர்தலிங்கம் தமிழீழத்தை பெற்றுத்தர தவறினால் தம்பி அஷ்ரப் தமிழீழத்தை பெற்றுத் தருவான் என்று 1977ஆம் ஆண்டு அஷ்ரப் அவர்களுடைய உரை நிகழ்ந்தது. அதே அஷ்ரப் அவர்கள் 1987ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் கல்முனையிலே ஒரு உரையிலே பேசுகின்ற பொழுது குறிப்பிடுகின்றார், நாங்கள் தமிழ் ஆயுத போராட்ட குழுக்களினுடைய தலைவர்களோடு பேசினோம்,
நாங்கள் தமிழ் அரசியல் தலைவர்களோடு பேசினோம். அவர்கள் எவருமே முஸ்லிம் சமூகத்தினுடைய அரசியல் அபிலாசைகளை நிறைவேற்றுவதாக இல்லை. அதே போன்று சிங்கள தலைவர்களோடு பேசினோம். அவர்கள் எல்லோருக்கும் சிங்கள மக்களினுடைய பிரச்சனை தான் மிக முக்கியமான பிரச்சனையாக இருக்கிறது. அவர்கள் முஸ்லிம் சமூகத்தினுடைய பிரச்சனைகளை அபிலாசைகளை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்லை. எனவே நாங்கள் ஒரு தனியான அரசியல் இயக்கமாக, தனியான ஒரு அரசியல் சமூகமாக கட்டமைப்பதற்கு நிர்பந்திக்கப்படுகின்றோம் என்று அவர் பேசுகின்றார். 1977 தமிழகத்தை பெற்றுத் தருவதற்கு வாக்கு கொடுத்த அஷ்ரப் அவர்கள் 10 வருட இடைவெளிக்கு அந்த நிலைப்பாட்டில் ஒரு மாற்றத்தை செய்திருக்கின்றார் என்றால் நாங்கள் எங்கோ ஒரு தவறு விட்டிருக்கின்றோம். எங்களுடைய 2 சமூகங்களும் பிரிவினையை நோக்கி அல்லது எதிரெதிர் சமூகங்களாக தங்களை அடையாளம் செய்து கொள்வதற்கு அல்லது தங்களை கருதுவதற்கு எங்கோ ஒரு இடத்திலே ஒரு தவறு நடந்திருக்கிறது. அந்த தவறு என்ன என்று கண்டுபிடிப்பதும் அந்த தவறை நிவர்த்தி செய்வதும் தமிழ் பேசுகின்ற மக்களாக நாங்கள் எல்லோரும் ஒருங்கிணைகின்ற பொழுது அது எத்தகைய பலத்தையும் அது எத்தகைய உத்வேகத்தையும் எங்களுக்கு தரும் என்பதையும் இந்த இடத்திலே நினைவு கூர்ந்து கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி இந்த மாநாடு சிறப்பாக இடம்பெற வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சகோதரர் அயூப் ஆஸ்மின் அவர்களே, உங்கள் கருத்துக்கு. உண்மையிலே நாங்கள் கேட்ட அந்த 4 பேச்சுக்களும் பல்வேறு விதமான விடயங்களை மத்தியில் தந்திருக்க. முதலிலே பேராசிரியர் சொல்லுநாதன் அவர்கள் பேசுகின்ற பொழுது எவ்வாறான பிரச்சனை, எவ்வாறான சவால்கள், எவ்வாறான விடயங்களை நாங்கள் முன்வைக்க வேண்டும் என்ற அந்த இருக்கக்கூடிய பிரச்சனை வடிவங்களை மிகவும் ஆழமாக தந்திருந்தார். அதற்கு பின்பு சில கருத்துக்களோடு எவ்வாறு அதை அணுகலாம் என்றும் கூறியிருந்தார். புரொஃபசர் சந்திரகாந்தன் அவர்கள் கூறிய கருத்துப்படி நாங்கள் எங்களது விடயங்களை செய்கின்ற பொழுது பொருளாதார வளர்ச்சி மட்டுமல்ல, அது ஒரு மல்டி டிசிப்ளினரி பல்வேறு கோணங்களிலே ஒன்றிணைக்கப்பட்ட ஒரு வடிவத்திலே நாங்கள் அங்கே இருக்கக்கூடிய சமூக, கலாச்சார, அரசியல் மற்றும் பொருளாதார வளர்ச்சிகள் இருக்கக்கூடிய விடயங்களை செய்வருடைய இருக்கக்கூடிய அந்த மல்டி டிசிப்ளினரி அப்ரோச் என்பது எவ்வாறு இருக்க வேண்டும் என்று பின்பு பேராசிரியர் சேரன் அவர்கள் அழகாக எங்கள் முன் இருக்கக்கூடிய சவால்கள், சில விடயங்களே நாங்கள் எல்லாம் செய்து முடிக்கலாம் என்று நினைத்துக் கொண்டு போகின்ற பொழுது சவால்களை எவ்வாறு அடையாளப்படுத்தி அதை எவ்வாறு அணுக வேண்டும் என்ற தயார் நிலையை சில நேரங்களில் செய்வதில்லை என்பதனால் தான் நாங்கள் சில சவால்களை சந்திக்கின்ற பொழுது முடங்கி போகின்றோம். அவை எங்களுக்கு முன்னிருக்கக்கூடிய சவால்கள் என்ன என்பதை ஆழமாக தெரிந்து கொண்டு பயணிக்க வேண்டிய தேவையும் இருக்கின்றது. எங்கள் மீது நம்பிக்கை இருக்கிறது, எங்களை செய்ய முடியும் என்றால் அந்த சவால்களை முன்கூட்டி அடையாளப்படுத்தி இறுதியாக சகோதரர் அயூப் அவர்கள் கூறியது போல தமிழ் பேசும் மக்களாக நாங்கள் எப்படி உலகெங்கும் இருக்கக்கூடிய தமிழ் மக்கள் இணைந்திருக்கின்றோமோ, எவ்வாறு பல பிரதேசங்களில் இருந்து இருக்கக்கூடிய மக்கள் இணைந்திருக்கிறோமோ, அதே போல தமிழ் பேசுகின்ற மக்கள் என்ற வகையிலே மத ரீதியான வேறுபாடுகள், அதற்கு கூட ஸ்டீரியோடைப்ஸை பற்றி பேராசிரியர் சேரன் அவர்கள் கூறியிருந்தார். இங்கு இருக்கக்கூடிய தமிழ், அதே போல தமிழ் மக்கள், தமிழ் பேசுகின்ற மக்கள் மத்தியிலே ஒவ்வொரு மத ரீதியான வேறுபாடுகளை வைத்திருக்கக்கூடிய அந்த ஸ்டீரியோடைப்ஸை கலைந்து எவ்வாறு நாங்கள் எங்களை பலப்படுத்தி கொண்டு பயணிக்கலாம் என்பதை பார்க்க வேண்டும். அதற்கு முன்னதாக அவர் கூறியது போல இங்கு கனடாவில் எடுத்துக்கொண்டிருக்கின்ற எவ்வாறு ஒவ்வொரு சமூகமும் பல சமூகங்கள் ஒன்றாக இணைந்து அவர்களுக்கான குரலை கனடாவிலே கொடுக்கின்றார்கள். பூர்வீக குடிமக்கள் என்று சொல்கின்ற பொழுது அவர்கள் ஒரு குடிமக்கள் அல்ல, பல நூற்றுக்கணக்கான வித்தியாசமான கலாச்சாரங்களை கொண்டவர்கள் ஒன்றாக இணைகின்றனர். தெற்காசிய சமூகம் என்று வருகின்ற பொழுது ஒன்றாக இணைகின்றோம். அதே போல தமிழ் பேசுகின்ற சமூகமாக எங்கள் உரிமைகளுக்காக, எங்கள் வளர்ச்சிக்காக எவ்வாறு கூட்டம் கொடுக்க போகணும் என்பதை பற்றி பேசலாம். இப்பொழுது ஒரு சில அமைப்புகளின் பிரதிநிதிகள் மற்றும் ஒரு கலை நிகழ்ச்சி கூட இருக்கின்றது. அதற்கு அந்த விடயங்களை எங்கள் முன் கொண்டு வருவதற்காக மீண்டும் சகோதரர் கென் கிருபா அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். சகோதரர் கென் கிருபா அவர்கள் இப்பொழுது அடுத்து வருகின்ற நிகழ்ச்சிகளை தொடுத்துவாங்க.